விஜய், அதாவது தாவேகாவோட தலைவர் விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. திருவாரூர் சென்றிருக்கக்கூடிய அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து திமுக அரசு மேலே வச்சிருக்காரு. குறிப்பாக வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடான்ற ஒரு கேள்வியும் வந்து எல்லாரும் மத்திய எப்படி பார்க்குறீங்க? அதற்கு உரிய பதிலை நேற்றைக்கே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் அதற்கு உண்டான உரிய பதிலை அளித்திருக்கின்றார். அதுவே போதுமானது. நிச்சயமாக அதில் 100க்கும் மேற்பட்ட பணிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு செய்ய வேண்டிய பணி வீர வசந்தராயர் மண்டபம். அதற்கு போதிய அளவு ஒரே நீளமான கல் கிடைக்கவில்லை. அதற்குண்டான முயற்சி எங்கள் துறைய செயலாளர் மணிவாசம் அவர்களும் துணையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் நேரடியாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்குண்டான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஜனவரி மாதத்திற்குள் நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை நடத்தி முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்திலே இருக்கின்ற 49 முதுநிலை கோயில்களில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சங்கரன் கோவில் என்றாலும் சரி, அறுபடை வீடுகளில் ஒன்றான முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் என்றாலும் சரி, அதேபோல் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் என்றாலும் சரி, அதேபோல் பழனி திருக்கோயில் என்றாலும் சரி, இந்த ஆட்சியில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில்தான், ஆன்மீக ஆட்சியில்தான் இப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய குடமுழுக்கும் ஜனவரி மாதத்திற்குள் நிச்சயம் நடக்கும். புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட தாவேக, அதிமுக, பாஜக, பாமக எல்லாத்துக்குமே திமுக தான் எதிரியா இருக்கு. இதை திமுக எப்படி கையாள போகுது? காய்ச்ச மரத்தில் தான் கல்லடிப்படும் என்று அந்த காலத்தில் நாவலர் சொல்லுவார்கள். இன்றைக்கு அனைவருக்கும் பிரமிப்பூட்டுகின்ற, அனைவரும் பார்த்து நடுங்குகின்ற, பயப்படுகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சி நாயகனாக இருக்கின்ற முதலமைச்சரை நோக்கி அவர்கள் வீசுகின்ற கணைகள் அத்தனையும் 2026 பொய்த்துவிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.